எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சரோட பேச்சுக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. லயோலா காலேஜில் ஒன்றா படித்தோம், நீங்கள் சீனியர், ஆனால் ஆட்சி நடத்துறதுல நாங்கள் தான் சீனியர். ஒரே காலேஜில் நாம் படிச்சிருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். அது உங்களுக்கு தெரியும். வார்த்தையே இல்லை பேசுறதுக்கு. அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தின தலைவர்கள்லாம் போய் சந்திக்கிறாரு. ஒரு மெச்சூரிட்டியாக நான் பார்க்குறேன், மாற்றம் வந்திருக்கு. அணை முன்னவரும் எதிர்கட்சி தலைவரும் அவரை தடுத்து நிறுத்தி அவர் கைகளை பிடித்து இழுத்து வந்து ஆசனத்தில் அமர வைப்பார். அவர் எங்களை விசிக்காக தவறாக வழிநடத்த முடியவே முடியாது. அவருடைய யாருடையும் எங்கள் தலைவரை ஒப்பிட்டு பேசாது. எங்கள் தலைவரை யாரும் தனிப்பட்ட முறையில் இயக்கவும் முடியாது. நாகரிக அரசியல் பண்ணணும். அதற்கு ஒரு முன்னோடான நேற்று எல்லா தலைவரும் சந்திச்சுக்காங்க. விஜய் தரப்புல இருந்து நிறைய பேர் இணையத்தில் எழுதுறவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2 எம்எல்ஏ வச்சுட்டு இவங்க என்ன இவ்வளோ டிமாண்ட் வைக்கிறாங்க. அப்படி டிமாண்ட்லாம் இல்லை. எங்கள் தலைவர் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர். மற்ற மாதிரி ஒரு மாய் பிம்பத்தில் வந்தவரில் ஒரு அரசியல் பின்புலத்தில் ஒரு கரிஸ்மாட்டிக். 2 சட்டமன்ற உறுப்பினர் கையெழுத்து போட்டு உடனே அந்த டிவிக்கில் வாங்கிட்டு போயிடறாங்க. ஆதவர்த்தி வாங்கிட்டு போயிடறாங்க. தாவேக்காக அதிமுக பேச்சுவார்த்தை நடத்த அவங்க சொன்னாங்க. அது அதிகாரப்பூர்வமா இல்லையே. அவங்க அதிகார மையம்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க சொன்னது எந்த ஒரு ஆன் ரெக்கார்டு இல்லை. அதிமுக விழுங்குவது தான் பாஜக வேலை. அது அதோட சதி தான். அது கொள்கை கூட்டணி திமுக இருந்தாலும் எங்களுடைய ஆதரவு தான் கேட்டாங்க. திருமாவளவன் அவர்களை சிஎம் ஆக்க போறாங்க. அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி திருப்பி நல்ல ஆட்சியா வரட்டும். நீங்க சொல்ற அந்த எதிர்பார்ப்பு நடந்திருந்தால் எனக்கு சந்தோஷம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. Archie Masala. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து பெரம்பலூர் திரு இரா கிட்டு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இன்னும் 2 வாரங்களில் நாங்கள் முடிவெடுப்போம். இந்தியா கூட்டணியிலேயே நாங்கள் தொடர்றதா அல்லது திமுக கூட்டணியில் தொடர்றதா அப்படிங்கிறத நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு. இதிலிருந்து என்ன சொல்ல வர்றார் உங்களுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள்? இந்தியா கூட்டணியில் திமுக இல்லைன்னு சொல்ல வர்றாரா? இல்லை, அப்படி இல்லை. இப்போ நடந்து முடிந்த பொது தேர்தலில் எவ்வளோ பெரிய ஒரு டைமிங் ஹாட் ஸ்டார்ட் மாரி ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த நேரத்தில் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு தருணத்திலும் சூழலுக்கு ஏற்ப முடிவெடுக்க வேண்டியதாக ஒரு கட்சியோட தலைவர். கட்சி தொண்டரோட எதிர்பார்ப்பு இருக்குது, பொறுப்பாளருடைய எதிர்பார்ப்பு இருக்குது, கட்சி தலைமை ஒரு முடிவெடுக்கும். தொண்டருடைய மனநிலையை புரிந்து தான் தலைவர்கள் முடிவெடுப்பாங்க. இப்போ உள்ள சூழலுக்கு ஆட்சி அமைக்கணும், அவ்வளோதான். இப்போ பொதுமக்கள்கிட்ட நாளாக இப்போ இருக்கிற கவர்னருடைய அவருடைய டிமாண்டு 2 நாளில் நிர்வகிக்கணும், உடனே பட்டியலை கொடுங்க, 118 பேர் கொண்ட ஆதரவு பட்டியல் கொடுங்க. இப்படி இவங்களோட டிமாண்டு வேறு எந்த மாநிலத்திலும் நடக்கலை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் வர எந்த கவர்னர் வந்தாலும் அது ஆர்எஸ்எஸ் பின்பலம் அல்லது எது பிஜேபியுடைய நபர்கள் தான். இப்போ அவர்களுக்கு என்ன டிமாண்ட்னா, எப்படியேனும் ஒரு கவர்னர் ஆட்சி கொண்டு வந்துடணும், பிரசிடென்ட் ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்துடணும், அல்லது ரீஎலெக்ஷன், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் அவங்க இருக்கப்போ ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரதுங்கிறது ஒரு மிகப்பெரிய நாம் செய்த பெரிய துரோகம். 2வது இப்போ என்னென்னா, அவங்களுக்கு தேவை 108 ஜெயித்தாங்க, அதில் 107 உறுப்பினர் தான். நான் ஒரு 2 இடத்துல ஜெயிச்சிங்கன்னா ஒரு 107 தான் கணக்கு வருது. காங்கிரஸ் தன்னிச்சையாக வந்துட்டாங்க வரனாலே. அப்போ விசிகா கம்யூனிஸ்ட்டுகளும் இடதுசாரிகளும் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அழைப்பு கொடுத்தாங்க, கடிதம் அனுப்புனாங்க. அப்போ அதெல்லாம் கணக்கு உயர்நிலை குழுவில் முடிவெடுத்து உங்களுடைய தலைவருமே சொன்னார், இடதுசாரிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு. ஆனால் ஏன் அந்த இல்லை, இப்போ நான் அந்த சப்ஜெக்ட் இந்த விஷயத்தை கொஸ்டினை முடிச்சிடறேன். இப்போ ஆட்சி அமைச்சாகணும். அப்போ காங்கிரஸ் ஆதரவு தெரிவிச்சிருச்சு. அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, டிவிகே தரப்பில் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் ஆதரவு கேட்கல அப்படின்னு அவங்க க்ளோஸ் பண்ணாங்க. ஆனால் அமமுக காமராஜுடைய இன்னைக்கு காமராஜ் என்ன பேசுங்க சட்டசபையில். அப்போ அதெல்லாம் பார்க்கணும். அது மனநிலை, மனிதனுடைய ஒவ்வொருத்தரும் அதிகார பதவிங்கிறப்போ மாறும். அது அது அவங்க ஒரு கட்சியோட விருப்பம், அந்த உறுப்பினரோட விருப்பம், அதை பற்றி கவலை. அப்போ கவர்னர் கொடுக்குற 2 நாள் விதிங்கிறது 2 நாள் கெடுங்கிறது. அப்போ இடதுசாரிகள் ஆதரவு தெரிவித்தவனே விசிக்கு ஆதரவு, அதாவது இடதுசாரிகளுடைய முடிவில் அதை ஒட்டி விசிகா முடிவெடுக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் ரொம்ப பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ அவங்க எடுத்தவொடனே இவர் தலைவர் உடனே அறிவிக்கலை அப்படிங்கிற ஒரு நெருக்கடி வந்தது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் எப்படின்னாக்கா, அவங்கள அறிவித்துட்டாங்க. அப்போ
என்ன பேசுது பொதுமக்கள் மத்தியில், மாற்றுக் கட்சிக்காரர் மட்டும் மற்ற பொதுமக்கள், தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஏன் விசிக்கு ஆதரவு தெரிவிச்சா என்ன? அந்த ஆட்சி கலையறதுக்கு, ஆட்சி அமையறது விசிக்காத ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு அவப்பலை அவங்க மேலே சொல்ல விஜய் தரப்புல இருந்து நிறைய பேர் இணையத்தில் எழுதுறவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2 எம்எல்ஏ வச்சுட்டு இவங்க என்ன இவ்வளோ டிமாண்ட் வைக்கிறாங்க? அப்படி டிமாண்ட்லாம் இல்லை. எங்கள் தலைவர் வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர், மற்ற மாதிரி ஒரு மாய் பிம்பத்தில் வந்தவரில், ஒரு அரசியல் பின்புலத்தில் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர். கீழே கிரவுண்ட்லேருந்து மக்களை படித்து புரிந்து வந்த தலைவர். இப்போ மக்களுடைய மனநிலை அறிந்து தான் புரிஞ்சுக்கணும். அப்போ இடதுசாரிகளை அறிவித்த உடனே உயர்நிலை கூட்டத்தை கூட்டுறாரு. உயர்நிலை கூட்டம் முதல் நாள் அறிவிக்கிறாங்க, அடுத்த மறுநாள் உயர்நிலை கூட்டம். இதை பக்கத்தில் இந்த உயர்நிலை கூட்டத்தில் கொஞ்சம் காலதாமதம் கருத்துக்கள் இருந்தது. இல்லை, தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கும்ல. கட்சியுடைய உயர்நிலை பொறுப்பில் அந்த கூட்டத்தில் கலந்துட்டவங்கள மனநிலை வந்து சொல்கிறாங்க. கட்சியுடைய தொண்டர்களும் நீங்கள் சமூக வலையத்தில் கட்சியுடைய விசிகாவோட நானும் ஒரு தொண்டனாக என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய கருத்தை நான் சொல்லுவேன். அப்படி தொண்டருடைய கருத்து வேறு, பொறுப்பாளர்களுடைய கருத்து மனநிலை, இதெல்லாம் ஒட்டு எல்லாம் கலந்து ஆய்வு பண்ணி தான் தலைவர் முடிவு எடுப்பார். இப்போ நாங்கள் தொண்டரோட எதிர்பார்ப்பு நிறைவேறும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்ப்போம். அப்போ தலைவர் அதில் உள்ள அவர் எடுக்கிற முடிவுக்கான காரணத்தை எங்கள்கிட்ட விலைக்கு சொல்லுவார். அப்போ தலைவர் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் முழு அதிகாரம் கொடுத்துட்றோம். தலைவர் முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அதற்கு முன்பாகவே சட்டமன்ற உறுப்பினர், உங்கள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு சொல்கிறாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது அது எங்களோட நீண்ட கால நிறைவேற போகுதுன்னாரு. ஆனால் நிறைவேறலையே. காரணம் அதுக்கு அதுலேயே ஒரு காரணம் இருக்குல்ல. மூப்பனார் காலத்திலேருந்து எங்களுக்கு 1999 எங்களுடைய ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு எங்களுடைய கொள்கை, அது முழக்கம் அது. அப்போ இந்த நிலையில் தான் கம்யூனிஸ்டுக்கு அடித்த உடனே அந்நிய தேதியில் யதார்த்தமாக வன்னி என்ன பண்ணுறாரு, ஊருக்கு போயிடுறாரு. அவங்க அம்மா அப்பா சமாதிக்கு அஞ்சலி செலுத்த போயிடுறாரு. அப்போ ஆதரவு இருக்கணும், என்ன பண்ணோம், உடனே எம்எல்ஏகளோட சட்டமன்ற கையெழுத்து வேணும். இப்போ அவர் நேற்று முதல் நாள் தான் மதியானம் வந்து இறங்குறார். இறங்கின உடனே ஆதரவு கிடையாது. 2 சட்டமன்ற உறுப்பினர் கையெழுத்து போட்டு உடனே அந்த டிவிக்கில் வந்து வாங்கிட்டு போயிடறாங்க, ஆதரவு அர்ஜுன் வாங்கிட்டு போயிடறாங்க. இப்போ இதுதான் காலத்தாழ்வுங்கிறது. எங்களுக்கு எந்த உள்நோக்கெல்லாம் எந்த டிமாண்டும் இல்லை. இடதுசாரிகளுடைய கருத்தோடு உடன்படுறோம்னாக்கா இவ்வளோ நெருக்கடியிலும் 2 நாள் முன்னாடி போராட்டம் நடத்துகிறோம். மத்திய அரசு கணிச்சு ஒரு போராட்டம் நடத்துகிறோம். இடதுசாரிகளுடைய போராட்டம், விலைவாசி உயர்வு, சிலிண்டர் கேஸ் விலை உயர்வு கண்டித்து மக்களுக்கான வெகுமக்களுக்கான போராட்டத்தை நடத்துகிறது தான். அந்தமாரி போராட்ட கொள்கை சார்ந்த கூட்டணி தான் எங்களுடைய பயணமே. இடதுசாரிகள் விசிகாவும் சில தேர்தல் அவங்களும் தனிச்சு நின்றுருக்காங்க. வேறு அணியில் இருந்திருக்காங்க, அதிமுக இருந்திருக்காங்க, நாங்கள் திமுக திமுக இருந்தாலும் தேர்தல் கூட்டணி என்பது தேர்தல் என்பது அந்த நேரத்துக்கான ஒரு ஷேரிங் தான். பட் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் நாம் எதிர்பார்த்தது விட பன்மடங்கு எதிராக போயிடுச்சுன்னா மக்கள் மனநிலை நம்ம அறிந்தோம். ஆனால் அவங்களோட இளைய தலைமுறை பெண்களும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆக இந்த தருணத்தில் மாற்றத்தை விரும்பி இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா 234 108 தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா 60% சீட் வந்து எதிர்கட்சிகள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் தனிப்பெரும் கட்சியாக ஒரு ஷார்ட் பீரியடில் தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்காங்க. அதை நம்ம சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. ஆனால் இன்று தமிழ்நாட்டு அரசியல் ஒரு பெரிய எதிர் துருவங்களாக இருந்தவர்கள் அருகருக எதிர்பார்வையில் உட்கார்றவங்க நீங்கள் பார்க்குறோம். நீங்க சொன்னீங்க என்னன்னா, உங்களுடைய கட்சி தலைவர் சொன்னாரு, ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைந்திடக்கூடாது, அதுக்காக தான் நாங்க இப்படி பாஜக வந்துடக்கூடாது. அதே மாதிரி அதிமுக எம்எல்ஏக்கள் ஜெயிச்சவங்க எல்லாமே அவங்க பாஜக எம்எல்ஏக்களை தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்க கட்சியில் நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா அவங்க பாஜக ஆதரவு பெற்று தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த நிலையில் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா உங்களுடைய ஆதரவு ஆபீஸா தேவைப்படாது. இன்னைக்கு தானே தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ஆன் டைம் ஒரு 1 ஹவர் மட்டும் தான் தெரிவிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு விஜய் அவர்கள் முடிவெடுப்பாங்க. அப்படி இருந்தாக்கா எப்பயும் ஒரு ஆதரவு கேட்டிருக்கலாமே. அது சன் பரிவார அமைப்புடைய கூட்டணி அது இப்போ வந்து விஜய் முதல்வர் வந்து நீமரோஸ் அவர்கள் தேர்தல் ரிசல்ட் வந்து அன்னைக்கே சொன்னாங்க, தாவேக்காக்கு அதிமுக பேச்சுவார்த்தை நடத்த. அவங்க சொன்னாங்க, அது அதிகாரப்பூர்வமா இல்லையே. அவங்க எவ்வளோ அதிகார மையம்னு உங்களுக்கு தெரியாது. தெரியும். ஆனால் அவங்க சொன்னது எந்த ஒரு ஆன் ரெக்கார்டு இல்லை. அவங்க சொல்கிறது அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய விருப்பத்தை சொல்லியிருக்கலாம். அது உண்மையாக இருக்குன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? பல யூகங்கள் பரவிட்டு தான் இந்த 4 நாளாக. அந்த எல்லா யுகத்துக்கும் நம்ம வந்து உத்தரவாதம் தர முடியாதுல்ல. இப்போ இதில் என்னன்னாக்கா, இப்போ வந்து விசிகா, இடதுசாரிகள், காங்கிரஸ் இந்த கூட்டணியை நாங்கள் இருந்தாலும், கொள்கை கூட்டணி திமுகவோட இருந்தாலும் எங்களுடைய ஆதரவு தான் கேட்டாங்க. இல்லை, நீங்கள் மட்டும்தான் ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. காங்கிரஸ் உள்ளே போயிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க. அவங்க வந்து ரிசல்ட் வந்து மறுநாளே போயிட்டாங்க. நாங்கள் வந்து இடதுசாரிகளோட ஆலோசனை பண்ணி உயர்நிலை கூட்டம் 2 தடவை உயர்நிலை கூட்டத்தை முடிவெடுத்து, இதற்கிடையில் திமுக கூட்டணி தலைவர், முன்னாள் முதல்வர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இல்ல தலைவர் சந்தித்து இந்த மாதிரி சூழல் இருக்குது, இல்லைன்னா வேறு மாதிரி போயிடும்,
இப்போ நாங்கள் எந்த ஆதரவு தெரிவிக்கிறோம், வெளியில் இந்த இடதுசாரிகள் எடுத்த முடியும் நாங்கள் ஆனா அது அப்புறம் இதுதான் ஒரு கேப். கேட்குறாங்க. நீங்க வந்து சட்டமன்றத்துல தாவேக்காவை ஆதரிக்கிறீங்க, வெளியில திமுகவோட கூட்டணியில இருக்கிறீங்க, இது கரெக்டான ஒரு கேட்குறாங்க. இதில் என்ன தப்பு, இதெல்லாம் தப்பு. நாளைக்கே திமுக வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வருதுன்னா நீங்க விஜய் அவர்களுடைய அரசுக்கு ஆதரவு அளிப்பீங்களா, இல்ல எதிர்க்கட்சி தலைவர் நியாயம் என்ன இருக்கோ ஸ்டாலின் கொண்டு வரீங்களா? கரெக்ட், அதுல என்ன நியாயம் இருக்கோ அந்த அடிப்படையில் தான் அவர் எங்களை விசிக்காவை தவறாக வழிநடத்த முடியவே முடியாது. எங்கள் தலைவர் அவருடைய யாருடையும் எங்கள் தலைவரை வந்து ஒப்பிட்டு பேசாதீங்க. எங்கள் தலைவரை யாரும் தனிப்பட்ட முறையில் இயக்கவும் முடியாது. அவர் சுயம்பு தலைவர், ஒரு சுயம்பு தலைவர், கரிஸ்மாட்டிக் லீடர் சொன்ன போய் அவர் சுயமாக உருவாக்குனதில்லை. அவருக்கு தெரியும் எதுக்கு ஆதரிக்கணும். இப்போ இல்லைன்னா அப்படி நாங்கள் பதவி ஆசை தான் எங்களுக்கு விருப்பம்னாக்கா ஏன் ஆதரவுங்கிற வெளியிலேருந்து ஆதரவு, ஆட்சியில் பங்குன்னு வாங்கிட்டு வருவோமே. அப்படிதான் மோடி அரசுல இலவு காத்த கிளியா காத்துட்டு இருக்காங்க. எங்க தலைவரை போகணும்னு ஒரு தரப்பு சொல்றாங்க, கேபினெட்குள்ள போக கூடாதுன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. ஒவ்வொரு கருத்து என்ன காரணம்னா, பெரும்பாலும் அரக்கோணம், ராணிப்பேட்டை, இந்த சைடு திருவள்ளூர், இந்த சைடு பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே வந்து விசிகாவோட ஓட்டு தான் தாவேக்காவுக்கு போயிருக்கு. அப்ப நம்ம அவங்களோட இருந்தால் எப்படி கரெக்டா இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்படி இல்லை, எல்லா ஓட்டும் அங்கேயும் எல்லாத்துக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இப்போ அவங்க திமுக 1.5 கோடிக்கு கிட்ட ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க மேலே ஒரு 10 லட்சம் 15 லட்சம் 17 லட்சம் ஓட்டு இந்த வித்தியாசம் தான். அப்போ அதை கணக்கெடுத்து பாருங்க, பூத் வரை எடுத்து பாருங்க. ஒரு டேமே ஒரு பரப்பு தான். நிறைய நிர்வாகிகள் வந்து ஒழுங்கா வேலை செய்யலன்னு திருமாவளவன் இல்லை, அது வந்து ஒரு ஆரோக்கியமான தகவல் தானே அது. அப்போ அது எல்லா கட்சியிலும் தான் இருக்குது. திமுகவும் ஒர்க் பண்ணாமல் இருக்காங்க, கூட்டணியில் இருந்த தேமுதிக கட்சி தோழர் ஒர்க் பண்ணாமல் இருக்காங்க. இடதுசாரி எல்லாத்துக்கும் உள்ள ஒரு பொதுவான சீதா ஒரு ஓப்பன் டிக்ளேர் பண்ணுறார் ஒரு தலைவர். எந்த தலைவரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து என்னுடைய தோழர்களுக்கு நல்வழிப்படுத்தணும், இதை கூட்டணியில் இருக்க தலைவர்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும் தான் கொடுத்தாரு. அதில் எந்த ஒரு நோக்கம் எங்கள் தொண்டர்களை அவர் வந்து உள்நோக்கம் இல்லை, எந்த உள்நோக்கம் இல்லை. அதை வந்து எப்பவுமே சுட்டி காட்டுவார் எங்களை. இங்கே ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க, திமுக தலைவர் அவர்கள் சந்தித்து விட்டு அடுத்த அப்பாயின்மெண்ட்டு எங்கள் தலைவர் சந்திக்கிறது தான். அம்பேத்கர் தலைவர் தான் அவங்களோட ஷெட்யூல். நீங்கள் விசாரிச்சிங்க. ஷெட்யூல் வந்து எங்களுக்கு வந்து அது வந்து இது ஆதரவு தெரிவிச்ச உடனே சொன்னது கூட்டமாக இருக்கு, வேணாம் நீங்கள் முதலமைச்சர் அப்புறம் வாங்கினார். அப்போ நேற்று கொடுத்த அந்த அவருக்கு நேரத்தை ஒதுக்கியிருந்தாங்க. ஆனால் எங்கள் தலைவர் தமிழ்நாட்டில் இல்லை, டெல்லியில் இருந்தார். இப்போ டெல்லியிலேருந்து வந்த பிறகு அவருக்காக மற்ற அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ அவங்க மற்ற பணியை பார்க்குறாங்க. இந்த இன்று மாலை 4 மணிக்கு வேளச்சேரி தன்னுடைய இல்லத்துக்கு, தாய்மன் இல்லத்துக்கு வராங்க. சிஎம் வந்து இப்போ 4 மணிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ல வராங்க. தலைவர் வாழ்த்துவார். அதில் இன்னொரு ஒரு விஷயம் நைட்டு ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. இப்போ ஆட்சி அமைச்சிட்டாரு, ஆனால் அதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக திருமாவளவன் அவர்களை சிஎம் ஆக்க போகிறாங்க, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து அப்படிங்கிற ஒரு விடயம் வந்தது. அது உண்மையா? ஏன்னா சிந்தனை செல்வன் உங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் நாளைக்கான பொழுது நமக்கானதாக விடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அப்படிங்கும்போது அது உண்மையாக நடந்தது அந்த பேச்சுவார்த்தை? அது அவருடைய கருத்தை தான் இப்போ அது. ஏன்னா நானும் தான் 24 மணி நேரம் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆச்சுன்னு போட்டிருந்தேன் என்னுடைய இணையத்திலையும். நீங்கள் அதை எதிர்பார்த்தீங்களா? இல்லைன்னா ஒவ்வொருத்தரோட எதிர்பார்ப்புன்னா அவர் மனையில் அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லிப்பாருப்பாருங்க. அவர் அதுக்கு முதல் நாள் கொடுத்த பதிவில் என் விருப்பத்தை தான் வெளிப்படுத்திருக்கேன், நானும் என் விருப்பத்தை தான் வெளிப்படுத்திருக்கேன்னு நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தர் விருப்பத்தை சொல்கிறது கருத்து சுதந்திரம். பட் ஆனால் லீடர் என்ன முடிவு எடுக்கிறார், கட்சி தலைவர் என்ன முடிக்கிறாரோ அதுதான் நாங்கள் கட்டுப்படுறது தான் எங்களுடைய வேலை. அதுதான் உண்மையான ஒரு லீடர்ஷிப், தொண்டர்களுக்கும் தலைவர்களோட ஒரு ரிலேஷன்ஷிப். ஆக நாளைய பொழுது நல்லபடியாக அப்படின்ட்டுங்கிறது, ஆட்சி திருப்பி நல்ல ஆட்சியாக வரட்டும், ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது அப்படி கூட இருக்கலாம்ல. நீங்கள் சொல்கிற அந்த எதிர்பார்ப்பு நடந்திருந்தால் எனக்கு சந்தோஷம். ஆனால் எதையுமே தலைவர் தான் முடிவெடுப்பாங்க, கட்சி தலைவர். இது ஆதாரமற்ற ஒரு செய்தி. ஒரு கோலப்பன் அவர்கள் நேற்று பதிவு பண்ணியிருக்காரு. அதன் பிறகு வெளியில் வந்துருக்காங்க. அவரும் போட்டிருக்காரு. அவர் கோலப்பன் அவர் எழுத்தாளர் போட்டிருக்காரு, ஊடகவியாளர். எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குங்கிற மாதிரி கருத்து. அதெல்லாம் தவறான விஷயம், அதெல்லாம் தவறான தகவல். அதோட அவங்களுடைய குழப்பத்துக்கு காரணம் இப்போ 2ஆ உடஞ்சிருக்குல்ல, அவங்க தான் அது காரணம். நமக்கு அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் இல்லாததும் அந்த புது வேட்பாளருக்கு அவங்க மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கும் ஆதாரமற்ற செய்தி, ஆதாரமற்ற ஒரு தகவலை வந்து பரப்பியிருக்காங்க. அது அப்படி ஒரு நிலை இருந்தால் இப்போ ஏடிஎம்கே இப்போ என்ன நிலையில் இருக்குது நிற்குது. இப்போ அண்ணாதிமுக நீ நிலவரம் இருக்கு. முதலமைச்சராக விஜய் தான் தலைவர் என்று எங்கள் தலைவர் எழுச்சி தமிழ் அன்றைக்கே சொன்னார். அதிமுக விழுங்குவது தான் பாஜகவுடைய வேலை. இப்போ அதோட சதி தான் அது. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு எம்எல்ஏ பேரை சொல்லி, யாரோடைய அவங்க எந்த பின்னணியில் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு பின்பலம் இருக்குது, எல்லாத்துக்கும் பின்னணி செயல்பாடு. உங்களுக்கு தாவேக்காவோட என்ன நெருக்கம்ங்கிறது எல்லாத்துக்கும் அது தெரியும். அது அவங்க மருமகன் அங்கே இருக்காங்க, இப்போ அமைச்சராக இருக்காங்க. அது அவங்களுடைய
இன்னொரு மகன் வந்து பாண்டிச்சேரியில் வந்து அவன் எம்எல்ஏ இருக்காரு. அதே மகன் வந்து இதே மருமகனை பற்றி எலெக்ஷன் தேர்தல் முன்னாடி என்ன சொன்னார், தேர்தல் சொல்லிட்டு இருக்காரு, இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காரு, அது அவங்க தனிப்பட்ட குடும்ப விஷயம், அதில் நம்ம தலையிட தேவையில்லை. இது அரசியல், ஆட்சி நல்லபடியாக அமையணும். எது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறை தான் எல்லாருமே பாராட்டுறாங்க விஜயுடைய முதலமைச்சர் விஜயுடைய செயல்பாடு. எங்களுடைய பெரியார் மணிமண்டபம், பெரியார் திடல் போனவர் ஏன் அம்பேத்கர் மணிமண்டபம் போல, அதுதான் எங்களுக்கு எனக்குள்ள கேள்வியும் இருக்குல்ல. அது கேள்வி தலைவரா நீங்க வந்து அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறீங்கன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், நீங்க முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் பெரியார் திடலுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு போவார். எனக்கு போவார், அது கண்டிப்பாக மணிமண்டபத்துக்கு செல்வார், புரட்சியாளர் ஐயாவோட சிலைக்கு மாலை அணிவிப்பார், மரியாதை செலுத்துவார். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சட்டசபை முறைப்படி இப்போ பதவியேற்பு இன்று தான் வந்து சபாநாயகர் நியமிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து இந்த இந்த ஊடகத்து மேலாகவும் நான் முதல்வருக்கு வைக்கிற வேண்டுகோள், ஒரு கோரிக்கையாக கூட, கோரிக்கை என்னுடைய விருப்பம், கோரிக்கை வைக்கிறதுக்குன்னா என்னுடைய விருப்பம், அது ஒவ்வொரு தொண்டனுடைய குடிமகனுடைய விருப்பம். அரசியலமைப்பு சட்டத்தின் ஆணையிட்டு இன்னைக்கு பதவியேற்கிறாங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் யார்? புரட்சியாளர் அம்பேத்கர். ஆனால் அவருடைய மணிமண்டபத்துக்கு செல்வார் என்று எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எல்லாருமே திமுக கூட்டணியில், இந்தியா கூட்டணியில்னு சொல்கிறத விட திமுக கூட்டணியில், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தான் நாங்கள் தொடர்றோம் அப்படின்னு. காங்கிரஸுடைய நிலைப்பாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டி ராஜா அவர்கள் கூட சொல்கிறாரு, காங்கிரஸ் தன்னை சுய பரிசோதனை பண்ணிக்கணும், ஒரு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்டில் போய்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களும் என்ன சொல்கிறாருன்னா, இவர்களாவது வந்து என்கிட்ட ஒரு கலந்தாலோசனை பண்ணாங்க, அவங்க எதுவுமே வந்து நன்றி கூட தெரிவிக்க வரலன்னு ஒரு வருத்தத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸுக்கு எப்பெல்லாம் சோதனை காலம் இருக்கோ அப்போல்லாம் நாங்கள் கூட இருந்தோம், ஆனால் எங்கள் கட்சி ஒரு டைம் தோற்றதுக்கே ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம். எனக்கு தெரிஞ்ச அனுபவ ரீதியாக பொது வாழ்க்கைக்கு 30 ஆண்டு காலம் ஆகிறது. திமுக சந்தித்த நெருக்கடியை விட தமிழ்நாட்டு அரசியல் எந்த அரசியல் கட்சியும் நெருக்கடி, விமர்சனங்களாக இருக்கட்டும் அல்லது வெற்றி தோல்வியாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு வெற்றி தோல்வியை கண்டார்களோ அந்த அளவுக்கு 96 உதாரணம் இருக்குது. 96 உதாரணம் இருக்குது. இப்போ அது கடுமையான நேரம். அது ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணாங்க, பழி வாங்குற போக்கில் என்ன பண்ணாங்க, என்னென்ன தலைவர் கலைஞர் என்ன பண்ணாங்க, எல்லா இதெல்லாம் வாழ்நாள் மறக்க முடியாது. அப்போ அந்த நிலையெல்லாம் மாறி இன்றைக்கி வந்து ஒரு நிலைக்கு திமுக இந்த நெருக்கடி என்பது ஒரு சாதாரண விஷயந்தான். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 2 சட்டமன்ற உறுப்பினர் போய் அவையில் அமர்ந்த காலம்லாம் பரிதியில் அமர்ந்து தலைவர் கலைஞர் மட்டும் உட்காந்த காலம்லாம் இருக்குது. அதையே எதிர்கொண்டவங்க. இது ஒரு சாதாரண விஷயம். இது காங்கிரஸுக்கிட்ட நீங்கள் அந்த கேள்வி, அந்த கொஸ்டின் காங்கிரஸ் தான் கேட்கணும். ஆனால் என்னுடைய பார்வையிலிருந்து காங்கிரஸ் அவசரப்பட்டுறக்கூடாது. ஏன்னா அவ்வளோ பெரிய நெருக்கடிய காலத்தில் இருந்திருக்காங்கன்னு அது ராகுலுக்கும் தெரியும், சோனியா அம்மையாருக்கு தெரியும். ஆனால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ கேட்டால் நாங்கள் மேடம் கரிமொழிகிட்ட சொல்லிட்டோம், டிஆர் பால்கிட்ட சொல்லிட்டோம். இப்போ நேற்று அவருடைய தலைவர், மாநில தலைவர் அண்ணன் செல்வப்பிரந்தங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, ப்ரெஸ் மீட்டு. ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய எனக்கு இருக்கிற வருத்தம் என்னன்னாக்க, அவங்க தேர்தல் தொகுதி உடன்பாடுகளிலிருந்தே ஒரு அவங்களுக்குள்ள ஒரு எப்போ ரிசல்ட் வரணுக்குன்னு காத்திருந்துருக்கலாம். அது அவங்க கட்சியுடைய, காங்கிரஸுடைய ஒரு அது தேசிய கட்சி, அது அவங்க கட்சியோடைய பிரச்சனை, அது அவங்க எடுக்கிற முடிவு. என்னுடைய பார்வையிலிருந்து அவசரப்பட்டக்கூடாது தான் நான் சொல்ல முடியும். இப்போ சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சரோட பேச்சுக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சபாநாயகர் தேர்வில் எப்படி இருந்தது? அதில் முதலமைச்சர் வந்து ஒரு குட்டி கதையை சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறார். அதற்கு முன்பாக பேசின எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து, நீங்கள் நானும் லயோலா காலேஜில் ஒரே ஒன்றா படித்தோம், நீங்கள் சீனியர், ஆனால் ஆட்சி நடத்துறதுல நாங்கள் தான் சீனியர், அதனால் எங்ககிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கங்க அதோடைய வெளிப்படுத்த. இன்னொன்று சனாதனதும் ஒளியட்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. இந்த வார்த்தைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சட்டமன்றத்தில் பதிவு இல்லை இப்போ அதோடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சிலிருந்தும், சபாநாயகர் பேச்சிலிருந்தும், முதல்வர் விஜய் அவருடைய பேச்சிலிருந்தும் இருக்கிற ஒரு ஒரு இணக்கமான ஆட்சி, நாகரிக அரசியல் பண்ணும். அதற்கு முன்னோடான நேற்று எல்லா தலைவரும் சந்திச்சிருக்காங்க. கடுமையான விமர்சனம் பண்ண தலைவர்களையும் சந்திச்சிருக்காங்க. வாழ்நாள் வர வார்த்தையே இல்லை பேசுறதுக்கு. அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தின தலைவர்கள்லாம் போய் சந்திக்கிறாரு. ஒரு மெச்சூரிட்டியாக நான் பார்க்குறேன். மாற்றம் வந்திருக்கு ஒரே நாளில். எப்படி ஒரே நாளில் ஒரு மாற்றம்னாக்க, முதலமைச்சராக பதவியேற்கிறப்ப ஆண்டவன் மீது ஆணையின் இப்படி கையை கட்டுவார். நேற்று வந்து ஒரு பேக்லாஷ் ஆனதுனால தான் நேற்று வந்து உளமாறன் முதல்வர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றிருக்காரு. இது மாற்றம் தான். அது இன்னும் அனுபவம் புதுசு தானே. திரையில் நடிக்கிறதுக்கும் திரையில் முதலமைச்சர் ஆகிறதுக்கும், அமைச்சர்களாக ஆகிறதுக்கும், முதலமைச்சர் ஆகிறதுக்கும், நடைமுறையில் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ அதெல்லாம்
பக்குவப்படுவாங்க. அந்த நிறைய விஷயங்களை கவனிக்கிறாங்க. முதல் நாள் வந்து ஆண்டவன் மீது அப்படிங்கிறது அது அவருடைய விருப்பம், அவர் தான் அதை முடிவெடுக்கிறார். ஆமா, ஆனா அது ஒரு விஷயத்தை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அடுத்த நாள் வந்து மாத்திக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயங்கள் என்னன்னா, அந்த 200 யூனிட்டுங்கிற ஒரு சர்ச்சை வரும்போது அதுக்கு உடனே விளக்கம் கொடுத்துட்டாங்க. அதே போல் டாஸ்மாக் விஷயம் இன்றைக்கெலாம் உண்மையுமே அது எங்களுடைய கோரிக்கை, நீண்ட நாள் கோரிக்கை. அனைத்து கட்சியும் நாங்கள் மாநாடே நடத்தினோம். உளுந்தூர்பேட்டையில் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினோம். கள்ளக்குறிச்சி மரக்கான சம்பவங்களை அந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று அந்த மக்களை சந்திக்கின்ற போது, சாமி இந்த டாஸ்மார்க்கை மூடு சாமின்னு எங்கள் தலைவரை கதறி தாய்மார் கதறினாங்க. அதோட வெளிப்பாடாக மாநாடு நடத்தினோம். அந்த மாநாட்டில் திமுகவுடைய பிரதிநிதியும் கலந்துக்கிட்டாங்க. டி.கே. இளங்கோவனும் பாரதி ஆர்எஸ் பாரதி கலந்துக்கிட்டாங்க. இப்போ அதுலேயும் ஒரு படிப்படியாக அப்போ அவங்க ஆட்சிக்கு வந்தால் ஒரு 500 கடையை குறைச்சிட்டு திருப்பி அதை அப்படியே நடைமுறைப்படுத்தாமல் அப்படியே போயிட்டாங்க. ஆட்சி முடிச்சிருச்சு. இப்போ விஜய் அவர்கள் 717 கடையை வந்து கணக்கெடுத்திருக்காங்க. அதை இன்னும் கூடுதல் படுத்தணும். அவர் கல்வி நிறுவனங்கள், ஆலயங்கள், ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா தற்காலிகமாக மூடுறதை விட்டுட்டு அது நிரந்தரமாக போடும். அதுதான் மாற்றி வச்சிடக்கூடாதுங்கிற, அதுதான் நாங்கள் எங்களுடைய கோரிக்கை. இந்த 717ங்கிறத படிப்படியாக கால அட்டவணை இருக்கிற இங்கே இருக்கிற கொள்கை கூட்டணி தலைவரோட நீ கலந்து பேசலாம். ஒன்றும் ஆலோசனை யார் வேணால் சந்தித்து பேச தப்பு இல்லை. தலைவர் கலைஞர் கேட்காத ஆலோசனையா, அண்ணாவுக்கு தெரியாத ஆலோசனையா? அவங்களாம் எல்லாம் அண்ணா ஆட்சிக்கு வந்தாலும் யாரை போய் சந்திச்சார்? எங்கே இருந்தாலும் கலைஞராகவும் கலைஞர் காலத்தில் ஆட்சிக்கு வந்தாலும் அண்ணா காலத்தில் ஆட்சி யார்? எங்கே ஈரோடு போகும் ஃபைல், எங்கள் ஈரோடு பெரியார்கிட்ட போகும் திருத்தத்துக்கு ஆலோசனைக்கு. அண்ணா அவர்களும் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் பெரியார் அவர்களை தான் பார்த்தாரு. அப்போ இந்த கலாச்சாரம் மாற்றம் வந்து நேற்று நடந்த சம்பவம், இன்றும் நடக்கிற சம்பவம், இது தொடரணும். ஒரு இணக்கமான, ஒரு நட்பு ரீதியான, ஒரு ஜனநாயகமான, ஆரோக்கியமான அரசியல், நடுநிலையோட ஆட்சி நடத்தணும். ஒரு 2 நாள்ல நம்ம அதை வச்சு முடிவு பண்ணிட முடியுமா? காலவாசம் டைம் கொடுக்கணும். ஜெயலலிதா அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் இப்படிதான் எதிர்கட்சி தலைவராக உட்காரும் போது ஆரம்பத்துல நல்லா தான் இருந்தது. எல்லாரும் இடைவெளி வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். மாற்று மக்களுக்கு நன்கு அறிவார்கள். ஏன்னா இப்போ இருக்கிற சூழலில் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் என்பது மிகப்பெரிய மாற்றம். ரெண்டாவது, இந்த டாஸ்மார்க் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையாக ரத்து பண்ணணும். அதுக்கு மாற்று வழி சில அவருடைய பிரச்சாரத்திலும் சரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கு என்ன ஒரு வழிங்கிறதுக்கும் சொல்லியிருக்காரு. அந்த வழிவகை எடுத்துக்கலாம். இல்லை, நீங்கள் அந்த 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லும்போது உங்களுடைய தலைவர் வந்து தெரிவிக்கிற மாதிரி விளக்கம் தெளிவுபடுத்தினார். அவசரப்படாதீங்க, யாரோ ஒருத்தர் கொடுத்த குறிப்பை வச்சுட்டு உடனே பேசக்கூடாது. அது அளவுகோல் இருக்குது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அதுக்கான நிதிக்குழு இருக்குது. அந்த நிதிக்குழு இவ்வளோ கடன் வாங்கலான்னு எடுத்த கவுத்துன்னு விஷயத்தை பர்சன்டேஜ் வாங்கலான்னு ஒரு சட்டம் இருக்குது. அதுக்கு தான் நிதிக்குழு இருக்குது. அந்த நிதிக்குழு கொடுக்குற ஐடியா படி தான் அவங்க நவுத்த முடியும், ஆட்சி ரன் பண்ண முடியும், ஆட்சி நடத்த முடியும். இப்போ ஒரு சலுகை எத்தனை சலுகை அறிவிச்சிருக்காரு? 2500 2500 சலுகை, 6 சிலிண்டரு. இப்போ மோடி சொன்ன எதுவுமே நடைமுறைப்படுத்தல. 5 லட்சம் நடைமுறைப்படுத்தலை, சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்பினார், அதுவும் நடைமுறைப்படுத்தலை, எதுவுமே நடைமுறைப்படுத்தலையே. ஆனால் இவர் வந்து இப்போ இருக்கிற நெருக்கடியான பொருளாதார நெருக்கடி, அண்டை நாட்டு போர் நடக்கிற பிரச்சனை, இதெல்லாம் கணக்கில் எடுத்து அதனால தான் சட்டசபை முதல்வர் பதவி இருக்கிறப்ப கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேசியிருக்காரு. அதை மக்கள் மதிப்பீடு செய்வாங்க. மக்களுக்கு தான் அவர் பதில் சொல்லணும். மக்கள் கேள்வி வைப்பாங்களோ. திமுகவே 1000 ரூபாங்கிறத 2 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஆமாம், ரொம்ப ரொம்ப செப்டம்பர் 2023 அமல்படுத்த பார்ப்பாங்க. அதிகாரிகள், ஐஏஎஸ் மூத்த அதிகாரிலாம் இருக்காங்க, அரசியல் கட்சி தலைவர்கள், இப்போ எங்கள் தலைவராக இருக்கணும், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கண்டிப்பாக ஆலோசனை பண்ணுவாங்க. அந்த மாற்றம் ரொம்ப வரவேற்கத்தக்கது. நாகரிகமான அரசியல் தமிழ்நாட்டில் நடுநிலையோட நடத்தும் தான் எங்களோட விருப்பம். இறுதி கேள்வி, உள்ளாட்சி தேர்தல் இதிலெல்லாம் நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்கிறது தெரியல. ஏன்னா மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்றோங்கிறீங்க, விஜய்க்கு ஆதரவுங்கிறீங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க தான் உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கிறதே நம்ம பார்த்துருக்கோம். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க தெரியல. இப்போ அதில் ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்டதுக்கு பதிலும் சொல்ல நீங்களும் மறந்துட்டீங்க. இந்தியா கூட்டணியாக திமுக கூட்டணி, அதுதான் தொடர் கேள்வியாக நான் இருக்கேன். 2029 என்ன பண்ணுவீங்கன்னு அப்போ தான் தலைவர் தெளிவாக நேற்று டெல்லியில் இருக்கிறப்ப செய்தியாளர் சந்திக்கிறப்ப சொல்லியிருக்காரு. 2 வாரங்களில் உயர்நிலைக்குழு அல்லது மாநில பொறுப்பாளருடைய ஆலோசனை கூட்டம் நடைபெறும். அதில் கருத்துக்களை இப்போ ஒரே ஒரு உதாரணம் சொன்னால், திமுக கூட்டணியை முறிக்கிற ஐடியாலையும் நிறைய அது நிலை அப்போ தான் முடிவெடுக்க முடியும். அது எந்த நிலை முடிவெடுக்கிறதா அல்லது தொடருதா அல்லது வந்து வெளியிருந்து ஆதரவுகள் நம்மளுடைய பயணம் இருக்குது, தொண்டர்கள் வந்து கூட்டணியில் இடம்பெறணுங்கிற விருப்பம் இருக்குது, உயர்நிலைக்குழுவில் பேசுனது எல்லாத்தையும் ஆய்ந்து மற்ற தலைவர்கள், நீங்கள் தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சி தலைவர் பார்க்குறீங்க, நாட்டை ஆளுகிறவங்களும் பார்க்குறீங்க, ஆண்டவர்களையும் பார்த்துருக்கீங்க. அவங்க ஒரு முடிவெடுத்து தான் தன் தொண்டர்கிட்டையோ லீடர்ஸ்டையோ அறிவிப்பாங்க, இதை முடிவெடுத்தாச்சு, இதை கேட்டுப்போங்கன்னு. ஆனால் அவரே முடிவெடுத்தாலும்
எங்கள்கிட்ட வந்து அவர் கலந்து ஆலோசிக்கிறார். இந்த ஜனநாயகம் எந்த கட்சியுமே இல்லை, நீங்கள் எங்கே வேணால் ஆய்விடுங்க, இந்திய அளவில் சொல்லலாம். இப்போ வந்து திமுக தலைவர் 10ஆம் தேதி வரைக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் இருக்கணும்னாரு. தலைமை எடுக்கிற முடிவுக்கு நீங்கள் உடன் பண்ணுனாரு. எடப்பாடியார் கொண்டு பாண்டிச்சேரியில் தங்க வச்சாரு. அங்கேயும் நான் எடுக்கிற முடிவு அதுக்கு பின்னாடியெல்லாம் நிறைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அந்த கான்ட்ரிபியூஷன் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு அவர்களே ஒரு தலைவராக ஏற்றுக்கிறதுக்கு மனம் இல்லாமல் இன்றைக்கி ஒரு 2 பிரிவுகளாக இன்றைக்கி சபாநாயகர் வாழ்த்தி பார்த்தீங்கன்னாக்க எடப்பாடியார் ஃபஸ்ட்டு பேசுகிறார், உடனே வேலுமணி கையை தூக்கின உடனே அவருக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அனுமதி கொடுக்குறது ஜனநாயகம் மறுக்கலை. பட் இருந்தாலும் இது வந்து ஆரோக்கியமான ஒரு அரசியலாக அவங்க கட்சியுடைய ஒரு பலவீனமாக நான் கருதுறேன். இதுதான் எங்கள் தலைவர் ஆரம்பத்தில் சொன்னார். பிஜேபி கூட போகிறவங்க விழுங்கிடுவாங்கிறது விழுங்கி இருக்கிறதுக்கான அடிகோடு தான் இந்த இடைவெளின்னு நினைக்கிறேன். உங்கள் கட்சியில் துணை பொதுச் செயலாளராக இப்போ முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய ஷானவாஸ் அவர்கள் அவர் வந்து நீங்கள் கூட்டணி அமைக்கிறதுக்கு நாள் கூட நியூஸ் 18ல் வந்து எதிர்ப்பு தெரிவித்தார். விஜயை பற்றி நிறையா விமர்சனங்களை முன் வச்சார், காங்கிரஸை பற்றி நிறைய விமர்சனங்களை முன் வச்சார். இப்போ பயோலாம் ட்விட்டர்லேருந்து நீக்கி இருக்கிறார். அவர் ஒருவேளை இந்த கூட்டணிக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லையா அவருக்கு? இல்லை, அப்படி இல்லை, அது அவருடைய கருத்து. அது இப்போ பயோவில் இருக்கிற அந்த விசிகே டெப்டி சேர் விசிகே டெப்டி சேர் நானும் பார்த்தேன், எனக்கு நிறைய ஃபோன் வந்தது, நானும் சோசியல் மீடியாவில் பார்த்தேன், தலைவர் கவனத்துக்கு போயிருக்கேன். அதுக்கு விளக்கம் கேட்பாங்க தலைவர், அதில் மாற்றம் இல்லை. அது வந்து இப்போ வந்து முதல்ல பிரின்சிபல் செக்ரட்டரி ஆகிட்டார், அதை ஆல்ட்ரு பண்ணணும். அவர் நிமிஷம் வேலை உங்களுக்கு அவர் என்ன அவரு ஒரு சில வருத்தங்களோடு தான் இருக்காது, வெளிப்படுத்திருக்காரு. அந்த வருத்தமெல்லாம் எங்கள் தலைவர் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவார். கூட்டு பேசுவார், சந்திப்பாங்க. ஏற்கனவே சந்திச்சிருக்காங்க. வேட்பாளர் அறிவிக்கிறது முன்னாடி சந்திச்சு தான் அறிவிச்சாங்க. வேட்பாளர் அறிவித்த பிறகு சுற்றுப்பயணத்து பட்டியலோடு வந்தார். ஷெட்யூல் கொடுத்தாங்க. ஷெட்யூல் அவரே வந்தார், எங்கள் தலைவர் தான் ஷெட்யூல் கேட்கல. 2வது தடவை வேட்பாளர் அறிவித்த பிறகு தம்பி ஷானவாஸ் வந்து சுற்றுப்பயண பட்டியலோட தான் தலைவர் ஷெட்யூல் படி போகலங்கிற காரணங்கள் இருந்தது. காரணங்கள் இருக்குன்னு வேட்பாளருடைய அவங்களுடைய ஷெட்யூல் என்ன தயாராகல அப்படிங்கிற தோழமை கட்சி தலைவருடைய அங்குள்ள திமுக வழி நடத்துகிற திமுகவுடைய அங்கே லோக்கலுக்கு அமைச்சர்கள் மாவட்ட செயலாளருடைய இதெல்லாம் வந்து ஷெட்யூல் என்னதான் அவங்க கூட்டணியில் இருந்தாலும் வழி நடத்துறது அவங்க தான் வந்து ஷெட்யூல் கொடுக்கணும். இப்போ அதில் வந்து அப்பயும் வந்தார், பெரியகுளம் போனார், திருப்பி பண்ருட்டி வந்தார், அரக்கோணம் போனார். அதில் அவர் எங்கேயாவது சிதை விரும்புன்னு எதிர்பார்க்குறாங்க. விசிகாவில் அது நடக்காது. ஏன்னா இப்போ நான் திமுக சந்தித்த நெருக்கடி விட பல்வேறு எங்கள் கட்சியில் இருக்கிற நாங்கள் ஒவ்வொரு தேர்தல் சந்திக்கிற நெருக்கடி ரொம்ப எல்லாத்தையும் எதிர்கொண்டு தான் நான் வர்றோம். இது எங்கள் தோழர்களுக்கு இருக்கிற சில வருத்தங்கள் அது பேசி சரி செய்யப்படும். அது ஒன்றும் பெரிய முரண்பாடு இல்லை. அது அவருடைய வருத்தத்தை வெளிப்படுத்துகிறாரு. எல்லாத்துக்கும் தான் வருத்தம் இருக்குது, யாருக்கு வருத்தம் இல்லை, எனக்கு தான் வருத்தம் இருக்குது. வருத்தத்தை உடனே நான் பெருசாக பேசணும். ஊடகம் சில பேர் பேச வெளில தெரியுது, சில பேர் பேச வெளில தெரியல. அவர் சோசியல் மீடியாவிலையும் ஊடகத்தில் இருக்கிறனால ஊடகவியலாக இருக்கிறனால வெளில தெரிஞ்சுது. அதனால் எல்லாத்தையும் தலைவர் சரி பண்ணுற தலைவர் தான் எங்கள் தலைவர். ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் எடுத்ததற்கு ரொம்ப நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. Girigas summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. RG Masala. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.